கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் சகுந்தலா. என்னுடைய தங்கை மகள் பெயர் ஷாரன் பிரீத்தி. அவள் யூகேக்கு படிக்க போகும் பொழுது எப்படியாவது கொண்டு போய் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அட்டன் பண்ணிவிட்டு மகளை எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லி எனக்கு ஒரே வாஞ்சேன். அட்டன் பண்ணதும் மகளுக்கு வந்து போய் யூஎஸில் போய் நல்லபடியாக எம்எஸ் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காலையில் பிரதர் மங்களவாத்தில் சொன்னார், சங்கீதம் 132:8 கர்த்தர் தமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் தமது தாவர ஸ்தலத்திற்குள் வருகிறார்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாருன்னு பிரதர் ஸ்டீபன் பிரதர் சொன்னாங்க. அதே ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது எங்கள் பாப்பா சொன்னால் அதில் முதல் மார்க்கு நான் தான் அந்த யூனிவர்சிட்டியிலன்னு சொல்லிட்டு இந்த யூகேயில் முடித்ததும் அவள் பாப்பா எங்கள் பொண்ணு நல்லா முடிச்சிருச்சு. முடிச்ச பிறகு வந்துட்டு வேலைக்காக எங்கள் பொண்ணு வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நீ ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தீங்கன்னா அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது ஹாஸ்டலுக்கு, நீ வேலை கிடைச்சதும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நான் டிசம்பரில் பிரதர்கிட்ட வந்து ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். பிரதர் சொன்னார் அவளுக்கு புதிய வாசல் திறந்தாச்சுன்னு சொன்னார். எங்கள் பொண்ணுக்கு வந்து ஜனவரி 21 வந்து ஒரு நல்ல பேங்க்கில் கர்த்தர் வேலை கொடுத்தார். 2019 என்னோட மகனை நாங்கள் வந்து கனடாவுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பிரதர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அப்போ பிரதர் வந்து ப்ரேயரில் சொன்னாங்க, நீ அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வாய், நீ என்ன கஷ்டம் வந்தாலும் தேவன் உன் கூட இருந்து உனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாருன்னு. இந்த 5.5 இயர்ஸில் அவனை 2 பேர் அவனை ஏமாற்றிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அவன் ஏமாந்துட்டான். ஒரு கம்பெனியில் அவனுக்கு பிஆர் கொடுக்குறேன்னு சொல்லி வேலை வாங்கி கடைசி நிமிஷத்தில் பிஆர் கொடுக்கல. நான் எப்போவுமே பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்வேன். ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஆண்டவரோட கிருபையால் அவன் பிஆர் கார்டு அவன் கையில் கிடச்சிருச்சு. அதுக்கு நான் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேரடியாக வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். எடுத்து வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இந்த நாள் செய்தியின் தலைப்பு மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனப்பூர்வமான சிநேகம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உருவானது. எப்படி சொல்லலாம்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்காய் தந்தருளி அந்த மனப்பூர்வமான சிநேகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அந்த அன்பின் அடையாளமாய் வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்க மனப்பூர்வமான சிநேகத்தினாலே அவர் இந்த உலகத்தில் வந்த மீட்பின் பணிகளை முடித்து பரலோகத்திற்கு எழுந்தருளி போகும் பொழுது சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லி அந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்து இந்த மக்கள் மேல் வைத்திருக்கிற மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற மனப்பூர்வமான சிநேகத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி நம் இருதயத்திற்குள்ளே நிரந்தரமாய் குடியிருக்க வைத்திருக்கிறார். ஸோ இந்த திருத்துவ தெய்வத்தினுடைய மனப்பூர்வமான சிநேகத்தில் நம்ம திளைச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் நம்ம செய்கிற பாவங்கள் அக்கிரமங்களுக்கு ஆண்டவர் அன்னன்னைக்கு கணக்கு தீர்த்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் உயிரோடு இருப்போமா என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகித்தபடியினால பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள நிரந்தரமாய் கொடுத்து உங்கள் சீர்கேடுகளை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நமக்கு அவ்வப்பொழுது உணர்த்தி கொண்டிருக்கிறார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் சீர்கேடான வழியிலே நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் இருதயத்தில் இருந்து அவனை எச்சரித்து கொண்டிருக்கிறார், அவனோடு பேசி கொண்டிருக்கிறார், அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட 24 மணி நேரமும் 365 நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயமாகிய சிங்காசனத்திலே குடியிருந்து மனசாட்சி என்கிற ரூபத்திலே நம்மோடு ஒவ்வொரு நிமிடமும் பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு ஒவ்வொரு நிமிடமும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள் என்று ஆண்டவர் ஏன் சொன்னாருன்னா, ஆவியானவரை அவிச்சிட்டேன்னா நம்முடைய மனசாட்சியை சாகடிச்சிட்டேன்னு அர்த்தம். அதன் பிறகு மனிதன் மிருகமாய் மாறிவிடுகிறான். ஒரு மனிதன் என் இயேசுவினுடைய கிருபையினால பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரத்தால பார்த்து பார்த்து வனையப்பட்டவன். எல்லாவற்றையும் வார்த்தையாலே சிருஷ்டித்த என் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அநாதி சிநேகத்தினால, நம்மேல வைத்திருக்கிற அந்த மனப்பூர்வமான சிநேகத்தினால பார்த்து பார்த்து தன் கையால் வனைந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், புல் பூண்டுகள் முளைப்பதாக எல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆனால் மனிதன் உண்டாகட்டும் என்று சொல்லாமல் மனிதனை தன் கையாலே, எப்படி ஒரு குயவன் கையிலே களிமண் இருக்கும் பொழுது அதை அவன் விரும்பினது போல வனைகிறானோ, அதே போல நம்முடைய பரம குயவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பார்த்து வரைஞ்சார். எனக்கு இந்த மூக்கு இப்படி இருக்குதுன்னா அது என் ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல். என் மக சொல்லுவா, டேடிக்கு எது எப்படி இருக்கோ இல்லையோ, இந்த மூக்கு மட்டும் அழகாக ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னுவான். அவங்க அம்மாட்ட சொல்லுவா, நீ டேடி எல்லாத்தையும் அவருடைய சாயல் மாதிரி எனக்கு கொடுத்துட்டார், என் மக என்ன மாதிரி தான் இருப்பாள், ஆமீன். ஆனால் இந்த மூக்கை மட்டும் என் அண்ணனுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னுவான். ஏன்னா என் மூத்த மகனுக்கு மூக்கு இப்படி இருக்கும், ஆனால் மற்ற சாயலெல்லாம் என்னுடைய மனைவியை மாதிரி இருப்பாங்க. அதனால சொல்லுவா, எல்லாம் கொடுத்தீங்கல்ல, அந்த மூக்கையும் சேர்த்து எனக்கு கொடுத்துருக்கலாமா அப்படின்னுவா. அல்லேலூயா. எதுக்கு எங்கள் மம்மிக்கு மூக்கு எனக்கு வச்சாரு? இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, ஆண்டவர் கையில் இருக்கு. அல்லேலூயா. உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவர். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அழகை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ எவ்வளவு கருப்பாக இருந்தாலும், எவ்வளவு வெள்ளையாக இருந்தாலும், எவ்வளவு புது நிறமாக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் ஒரு கலர் போடுவாங்க, வீட்டிஷ் கலர். என்ன கலர்? யாருமே இப்போ பிளாக் கலர்னு போடுறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை. எப்படியாவது ஒரு 4 கிரீமை பூசியாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து மேட்ரிமோனியல் சைட்டில் போடும் பொழுது வீட்டிஷ் கலர் அப்படின்வாங்க. ஆமேன். ஆமாம், வீட்டிஷ்ன்னு ஒரு கலர் இருக்குன்னு இந்த பொண்ணு பார்க்குற படலத்தில் தேடும்போது தான் அப்படி ஒரு கலர் இருக்கும். ஆனால் ரெட்டு, எல்லோ, பச்சை, மஞ்சள் எல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டிஷ்ன்னு ஒரு கலர் லிஸ்ட்டில் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் மனுஷன் வீட்டிஷ்ன்னு ஒரு கலரை போட்டுட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை மனப்பூர்வமாய் சிநேகித்து. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இப்பொழுது வந்து வாசம் செய்திருக்கிறார். இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஆவியானவர் சந்தோஷமாக உங்கள் இருதயத்தில் அவர் எழுந்தருளி நிரந்தரமாக இருக்கணும். அவர் மட்டும் எடுக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் நம்முடைய நிலைமை எப்படி ஆகும்னா, வேதம் சொல்லுகிறது, சவுலிடமிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டார், அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டானா. ஆனால் அதே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான். அப்படின்னா நம்ம பலனும் பலவீனமும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறதை பொறுத்துதான் இருக்குதே தவிர, நீங்கள் சாப்பிட்ற ஹார்லிக்ஸ்னாலேயோ போன்விட்டாயினாலேயோ விதவிதமான விட்டாமின் இதனால அந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடு, இந்த காய்கறி இதுக்கு நல்லது, இந்த பழம் இதுக்கு நல்லது, இதெல்லாம் நல்லது தான், எல்லா ஆண்டுடைய படைப்புகள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிலை நிற்கிறதும் நீ விழுந்து போகிறதும் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறத பொறுத்து தான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு எடுக்கப்பட்ட பொழுது அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டானாம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான். இன்னைக்கு பிறகு 120 வயசுல மோசையுடைய பலன் குன்றவும் இல்லை,
கண்கள் மங்கவும் இல்லை. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளை கர்த்தர் மாற்றி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். சில ஆகாரத்தை சாப்பிட்டா சரீரத்திற்கு பலன் உண்டாகும், ஆனால் உள்ளான மனுஷனுக்கு பலன் வராது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலனை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலன் இருக்கும், உன்னுடைய சரீரத்திலும் பலன் இருக்கும், உன்னுடைய உலக பிரகாரமான காரியங்களிலும் பலன் இருக்கும். முதல்ல ஆண்டவர் செய்கிற காரியம், உன் சீர்கேடுகளை கர்த்தர் குணமாக்குகிறார். இன்னைக்கு என்னென்ன சீர்கேடுகள் நம்ம அறியாமலே நமக்குள்ளே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள். நம்ம சிலர் என்ன யோசிப்பாங்க, எனக்கு எந்த விதமான இச்சையின் பழக்கங்கள் கிடையாது, இச்சையில் நான் விழுறதில்லை, நான் தண்ணி அடிக்கிறதில்லை, நான் சிகரெட் அடிக்கிறதில்லை. நம்ம மக்களெல்லாம் இதெல்லாம் தான் பாவம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் விலைக்கு நிற்கிறேன், அதனால் நான் ஒரு பரிசுத்தவான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பரிசுத்தவான் நீதிமான்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதே ஒரு பாவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னை பொறுத்த வரைக்கும் அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக வசனத்துக்கு முன்னால் நீ ஒரு நீதிமானாக இருக்கிறியா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா கவனிங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதிமான் என்று ஒருவன் சொல்லாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனால தான் வசனத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள். அப்படின்னா நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டே நடக்கிற சில பாவங்கள், அது நம்முடைய சுபாவங்களாகவே மாறி விடுகிறது. சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில பாவத்தை அதவன் சுபாவம்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. சிலர் சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கோபம் இருந்தால் இல்லாததெல்லாம் அங்கே பாவம் எல்லாம் அங்கே தான் ஆரம்பமாகும். ஆமேன். ஏன்னா கோபம் வரும்பொழுது என்ன பண்ணும், சம்பந்தமே இல்லாத மனைவியை திட்டுவோம், சம்பந்தமே இல்லாத பிள்ளைகளை திட்டுவோம். நம்ம பிள்ளைங்க யோசிக்கும், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார், அப்படின்னா என்ன தப்பு பண்ணிட்டேன். மனைவி யோசிப்பாங்க, நான் எதுவுமே பண்ணலையே, ஒரு சின்ன இதுக்காகவா இவ்வளோ டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கோபம் ஒரு மனுஷனை பாவத்திலே கொண்டு போய்விடும். அது என்ன ஆகனா, மனைவி எரிச்சல் மூட்டும், அவங்க பொறுத்து பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது மிரண்டா காடு கொள்ளாது. அவர் சாதுவாகவே இருப்பா, ஆனால் இவன் படுத்துகிற அந்த எரிச்சலில் மிரண்டு போய் சாது மிரண்டா காடே கொள்ளாதான். கடைசியாக அவங்க என்னெல்லாம் வருமோ எல்லாம் அடித்து தள்ளிடுவாங்க வாயிலிருந்து. ஆமேன். ஆமாம், நிறைய ஒய்ஃபுகளுடைய நைஃபே நாக்குதான். ஆமேன். ஆமாம், அவங்க எந்த கத்தியை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ, ஆமாம், அந்த நைஃபை அழகாக பயன்படுத்துவாங்க. ஏதோ ஒரு ஊழியக்காரர் இடையில ஒரு செய்தியில் ஒரு காமெடி சொன்னார். என்ன சொன்னார்னா, ஏன் பெண்களை இந்த ஃபயர் சர்வீஸுக்கு எடுக்க மாட்டேன்றான். பெண்களை போலீஸ் உத்தியோகத்துக்கு எடுக்கிறான், ஆனால் ஃபயர் சர்வீஸுக்கு பெண்களை எடுக்க மாட்டாங்களாம். ஏண்டான்னு கேட்டால் அவர் ஜோக்கு சொன்னார், இவங்களுக்கு பற்ற வைக்கத்தான் தெரியும், அணைக்க தெரியும். அநேக ஸ்திரீகள் உண்டு, அவர்கள் எல்லாரை பார்க்கலும் நீங்கள் குணசாலியான ஸ்திரீகள். பாருங்க, சில நேரங்களில் இந்த சுபாவங்கள் நம்மகிட்ட இருக்கிற அந்த கோபங்கள், எதுக்குனாலும் எரிஞ்சு விழுகிற அந்த அனுபவங்கள், அவசர காரியங்கள் நம்மகிட்ட சுபாவம் என்கிற போர்வையிலே பாவமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த சீர்கேடுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி இன்னைக்கு ஒரு பரிசுத்த அலங்காரம் உள்ள மணவாளனாக, மணவாட்டியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்கள் எல்லா சீர்கேடுகளை மாற்றி அடுத்து சொல்கிறாரு, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன்னு சொல்கிறார். ஆத்மார்த்தமான ஒரு சிநேகம். என் ஆண்டவருக்கு மாயமாலமான அன்பு செலுத்த தெரியாது, அதுக்கு அவசியமும் இல்லை. அவர் எவ்வளவு உங்களை மனப்பூர்வமாக சிநேகித்தாருன்னா, தன் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்கேயும் இயேசுநாதரை அடித்து கொன்னுட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சு கொன்னுட்டாங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா அவரை ஒருவனாலும் கொல்ல முடியாது. அவர் அந்த மனுக்குலத்தின் மீது வைத்த மனப்பூர்வமான சிநேகத்தினாலே அவர் விரும்பி தன்னுடைய ஆவியை, ஜீவனை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தாரே தவிர
அவர்கள் செய்த சதியினால அவர் சாகவே இல்லை. இவர் சாகலைன்னா இவரை காலை முறிச்சு கொல்லலான்னு வந்தான் ஒருத்தன், ஒரு சேவகன் ஈட்டி எடுத்துட்டு அவர் ஏற்கனவே மரித்திருக்கிறதை கண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு பிறகு அந்த ஆத்திரத்தில் என்னடா இவன் காலை முறிச்சு கொன்னுடலான்னு பார்த்தா அதுக்குள்ளால செத்துட்டானேன்னு சொல்லி ஆத்திரம் பொறுக்க முடியாம தான் கையில் இருந்த ஈட்டியால் விலாவில் குத்தும் பொழுது கடைசி துளி இரத்தமும் நீரும் வெளியே வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அளவுக்கு தன் ஜீவனை உனக்காக கொடுத்து உன் மேல இருக்கிற அந்த மனப்பூர்வமான சிநேகத்தை ஆண்டவர் நிரூபிச்சிருக்கிறார். அடுத்த அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கினது. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சில சீர்கேடுகளின் நிமித்தம் தேவ கோபாக்கினை உங்கள் மீது இருந்தால், உங்கள் பிள்ளைகள் மீது இருந்தால், அந்த தேவ கோபாக்கினை நிமித்தம் சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருந்தால், கர்த்தர் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்கிட்டு அந்த கோபத்தை உங்களிடமிருந்து எடுத்து போடுகிறார். சிலர் சொல்லுவாங்க, அவர் கோபக்காரர், அவர் கோபப்பட்டா என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவார். சில நேரங்களில் ஏன் தேவ கோபாக்கினையை நமக்கு தருகிறார்? மனப்பூர்வமாய் நேசிக்கிற தேவன் ஏன் தன்னுடைய கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறாரு அப்படின்னு யோசித்தீங்கன்னா, அதுவும் அவருடைய மனப்பூர்வமான சிநேகத்திற்கு அடையாளம். எப்படி பிரதர் இவ்வளவு அடிச்சிட்டு ஒரு வழி பண்ணிட்டு மனப்பூர்வமாக சிநேகத்துக்கு அடையாளம்னா, நாம் வாழ்கிற இந்த பூமியில நாம் வாழ்கிற காலங்கள் கொஞ்சம். ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் கோபத்தை காட்டுறாருன்னா, அதை காமிச்சாதான் சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணர்வடைகிறது. ஆண்டவர் அவர்களுக்காக நியமித்திருக்கிற பரலோக மேன்மையை விட்டுறக்கூடாது, அதை கோட்டை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் அப்பப்ப கோபாக்கினைய கொஞ்சம் அப்படி விடுவார். ஏன்னா அது வந்த உடனே தான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு பிடிச்சி மறுபடியும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடுவோம். அது கூட அவருடைய மனப்பூர்வமான சிநேகத்திற்கு தான் அடையாளம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஒரு தகப்பன் எந்த பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறானோ சிநேகிக்கிறானோ, யாரை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறானோ அவனை கண்டிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கலைன்னா அவன் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறான்னு ஒரு நாளும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இவன் சீர்கட்டு போய் அடுத்தவங்கிட்ட அடியை வாங்கிட்டு வருவான். ஒரு தகப்பன் கண்டிச்சா அடுத்தவங்கிட்ட அடி வாங்காத அளவுக்கு கர்த்தர் அவனை உருவாக்குவார். ஆனா தகப்பன் விட்டுட்டா ஊர்ல உள்ள எல்லாரிடத்திலிருந்து அடி வாங்கிட்டு வந்து நிற்பான். யாம் தெரியுமா தகப்பன் அடிக்கிறாரு, யாம் தெரியுமா தகப்பன் அவனுக்கு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருந்தா அவன் எல்லா சீர்கேடுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டு ஊராரால் அவன் புகழப்படுவானே தவிர ஊராரால் சேர்ந்து அடிக்கிற நிலைமைக்கு ஒரு நாள் வராது. எனக்கு தெரியும், ஒரு முறை ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து ஜெபிக்க சொன்னாரு. ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரை சொல்லி, இவன் எல்லாருக்கும் வேதனையை கொடுக்குறான், எல்லாரையும் மன கஷ்டப்படுத்துறான், இவன் அழிஞ்சு போனேன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். நான் ஒரு தேவ மனுஷனா அவனை அழிச்சு எப்படிங்க ஜெபம் பண்றது? அவனை மனம் திரும்புறதுக்கு நான் ஜெபம் பண்ண முடியும். இதுதான் என்ன பண்ண. யார் யாருக்கெல்லாமோ சாவு வருது, இவனுக்கு சாவு வரமாட்டேங்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி என்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நம்ம சொல்கிறதுனால நம்ம ஜெபிக்கிறதுனால எல்லாம் இல்லைப்பா, நம்ம அவனுக்காக ஆண்டவர் அவன் மன்னிச்சு ஜெபம் பண்ண தான் சொல்லியிருக்காரு, அவனை மன்னிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த சகோதரருக்கு நான் நல்ல ஆலோசனை கொடுத்து அனுப்பினேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் அழிகிறது பிதாவினுடைய திட்டம் அல்ல, சித்தம் அல்ல. ஒருவனும் துன்மார்க்கத்திலே அழிவது தேவனுடைய விருப்பம் இல்லை. துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே அழியணும்னு தேவனே திட்டம் வைக்கல. நம்ம எப்படி ஒரு திட்டத்தை அதில் கொண்டு வர முடியும்? ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த துன்மார்க்கத்தில் அவன் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் பரலோக மேன்மை அடையணும்னு கடைசி வரைக்கும் போராடுகிறவர் நம்முடைய ஆண்டவர்.
11 கூட அந்த கள்ளனுக்கு, சிலுவையின் பக்கத்தில் அறையப்பட்ட ஒரு கள்ளனுக்கு கடைசி நிமிஷத்தில் பரலோக மேன்மை கிடைத்தது. அதே போல கடைசி வரைக்கும் உங்களுக்குள் இருந்து எப்படியாவது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி நீ சுதந்தரிப்பதற்கு உனக்குள் இருந்து கடைசி நிமிஷமும் போராடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு முறை நீ விட்டுட்டேன்னாலும் ஆண்டவர் விடமாட்டார், பரிசுத்த ஆவியானவர் விடமாட்டார். திருப்பி 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 உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் அவருடைய போராட்டம் உனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு எல்லா சீர்கேடுகளை மாற்றி மனப்பூர்வமாய் ஆண்டவரை சிநேகிக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன். என் கோபம் உங்களை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் என் பிள்ளைகளுக்கு நீர் மன்னிப்பீராக. உம்முடைய வெளிச்சம் என் பிள்ளைகளுக்குள்ளே பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீர் சொன்னது போல உம்மை நேசித்து உம்மை சிநேகித்து உம்முடைய சிநேகத்திற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் மாறும். உம்முடைய பார்வைக்கு அருமையானவைகளை செய்து உம்முடைய மனப்பூர்வமான சிநேகத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளவும் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணோம். இவர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை ஐஸ்வர்ய சமரராய கர்த்தர் கொடுத்து எல்லா தரித்திரத்தின் ஆவிகளை வெளியேற்றி ஐஸ்வர்ய சமணர்களாய் என் பிள்ளைகளை மாற்றும். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, யாரிடத்திலும் கை ஏந்தக்கூடாது. தேவ சமூகத்திலே கை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் உலக மனுஷனிடத்தில் கையேந்தாதபடிக்கு இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மெய்யான செல்வங்களையும் நீதியையும் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ண சுவாமி. ஆதி சிநேகத்தாலே நான் அவர்களை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே அவர்களை இழுத்து கொண்டேன் என்று சொன்னீரே. தேவ அன்புக்குள்ளே அவர்களை இழுத்து கொள்ளும், பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளே இவர்களை இழுத்து கொள்ளும் சுவாமி. இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ் அத்தனையும் தாரும். என்ன நடந்தாலும் இனி நிதானம் உள்ளவர்களாய் இவர்களை மாற்றுவீராக. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு ஞானமாய் என் பிள்ளைகள் டிசிஷன் எடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கட்டும், வாபஸ் வாங்க வேண்டிய வழக்குகளை வாபஸ் வாங்கட்டும். என் பிள்ளைகள் மன்னிப்பின் தேவனால சுதந்தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய மனப்பூர்வமான சிநேகத்திற்கு பாத்திரவான்கள் என்பதை இதன் நிமித்தம் உமக்கு உறுதி செய்வார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு